வணக்கம். என் பெயர் தக்ஷணன். மவுண்ட்லிட்டாஜி பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காட்டில் இருக்கும் விலங்குகளுக்கு இருக்கும் திறமைகளை ஒரு கதை மூலமாக கூறப்போகிறேன். காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்களுக்கு வெளியூர் செல்லும் போது புலியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்தது. புலியும் சில நாட்களுக்கு ராஜாவான பதவியை ஏற்றுக்கொண்டது. படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. ஆந்தையாரே, நீங்கள் இரவு காவல் அமைச்சர். சரி அரசே, நான் இன்னையிலிருந்து பதவியை ஏற்றுக்கொள்கிறேன். கழுதையாரே, உங்களுக்கு பதவி? அப்போது கரடி வந்து சொன்னது, ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதை. இதனால் ஒரு பயனும் இல்லை. புலி சொன்னது, அப்படியா? இதேபோல் முயலும் ஆமையும் இரண்டும் எதுக்கும் பயன்படாதது. ஆமை ஒரு சோம்பேறி. அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும். புலி சொன்னது, கரடியாரை, வாயை மூடுங்கள். ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும். அதனால் சமையல் வேலையை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும். எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேகரிக்கும் வேலையை செய்யட்டும். கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கை பணியை கவனிக்கட்டும். புலி சொன்னது, யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். கரடி யோசித்தது, நீங்கள் சொல்வது சரிதான் அரசே. இப்போது நான் தெரிந்து கொண்டேன். இந்த கதையில் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. நன்றி, வணக்கம்.